ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. கல்வி வளர்ச்சி நாள். இந்த கல்வி வளர்ச்சினாலே இன்றைய தேதியில் உண்டாக்கியதன் காரணம் சற்று யோசித்து பார்த்தேன். கல்வி வளர்ச்சி நாளுக்கு ஒரு சிறந்த கல்வியாளர் பிறந்த நாளே கொண்டு வந்திருக்கலாம். எத்தனையோ படைப்பாளிகளும் படிப்பாளிகளும் நம் நாட்டில் வாழ்ந்து நம் நாட்டுக்காக பல அற்புதங்களை செய்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை முன்மொழியாமல் படிக்காத மேதை கல்வி வீரர் காமராஜர் என்பவரை இந்த நாளுக்கு செலக்ட் பண்ணதை ஆராயும் போது அதுவே பொருத்தம் என்று என்னால் உணர முடிந்தது. இன்றைய தேதியில் கல்வி வளர்ச்சி நாள் என்று கல்வி வளர்ச்சிக்காக நாம் பல விஷயங்களே உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். நீங்களும் அதை கடைபிடிப்பீர்கள். வருடா வருடம் இந்த கல்வி வளர்ச்சி நாட்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் படிக்கின்ற காலத்தில் இந்த கல்வி வளர்ச்சி நாள் என்று தனியாக எதுவும் இல்லை. 2006 என்று நினைக்கிறேன் இந்த கல்வி வளர்ச்சி நாளுக்கு காமராஜர் பிறந்த நாளை ஆதாரமாக கொண்டு வருடம் மாணவர்களுக்கிடையில் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன் அவரை முன்மொழிந்தார்கள்? காமராஜர் பெருசா படிக்காதவர் இல்லை, ஸ்கூல் படிப்பை தாண்டாதவர், பள்ளி படிப்பை தாண்டாதவர் காமராஜர். ஆனால் அவர் பள்ளி படிப்பு தவறவிட்டிருந்தாலும் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கண்டவர். அவர் அடிமை இந்தியாவில் தன் வாழ்க்கையை ஆரம்பித்து பள்ளிக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் அவங்க தாத்தா பாட்டி அப்பா எல்லாரையும் இழந்த காரணத்தினால் பள்ளி படிப்பை அவரால் முழுமையாக தொடர முடியவில்லை. தாயார் கஷ்டப்பட்டு பல வேலைகளை செய்து இன்னொரு மத்தியில் காமராஜரை வளர்த்து வந்தார். சிறு வயதிலேயே துணியாவரம் போயிட்டார். படிப்பில்லாத காரணத்தினால் துணியாவரம் போயிட்டார். அங்கு போய் பல வியாபார நுட்பங்களை கற்றுக்கொண்டார். வாடிக்கையாளர்களோடு உரையாடுவதை கற்றுக்கொண்டார். திருவனந்தபுரத்துக்கு சென்று தன் இன்னொரு மாணவன் கடையில் மரக்கடையில் வேலை பார்த்தார். சிறுவயதிலிருந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணவர். பல நுணுக்கங்கள் மக்களாக இருந்து வாடிக்கையாளர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணி பல நுணுக்கங்களையும் பல அறிவு திறன்களையும் கற்றுக்கொண்டார். திரும்ப ஊருக்கு வரும்போது அவர் கல்யாணம் முடிப்பதற்காக முயற்சித்த போது கல்யாணத்தை ஏதோ ஒரு காரணத்தால் தட்டிவிட்டார். கல்யாணம் முடிக்காமலே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். 17 வயசுலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார். அவர் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் மரக்கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது வைக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வரலாற்று படித்திருப்பீங்க. வைக்கம் போராட்டம் இருக்கிற ஒரு மாபெரும் போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு விட்டார். சிறு வயதிலேயே பெரியார் நம்ம தந்தை பெரியார் கலந்து கொண்டது எல்லாம் இந்த வரலாறு பள்ளி பாட புத்தகங்களையும் கூப்படுத்தியிருக்கிறீர்கள். அந்த மாதிரி சிறு வயதிலேயே பல முக்கியமான போராட்டங்களில் கலந்து கொண்டு தன் நாட்டுக்காக சுதந்திரம் பெறுவதற்கு சிறு வயதிலே ஈடுபட்டு விட்டார். அவர்கள் காமராஜர் அவர்கள் அடிமை இந்தியாவிலேயும் பல செயல்களையும் பல வீரத்தியாக இன்னங்களையும் கற்று வந்தார். சுதந்திரம் பெற்ற பின்பும் அவர் ரொம்ப உறுதியுடனும் ஆக்டிவோடனும் டெல்லியில் உள்ள பல அரசியல்வாதிகளோடு போட்டி போட்டு முன்னேறி காங்கிரஸ் தலைவரானார். ஆல் இந்தியா காங்கிரஸ், இந்திய நேஷனல் காங்கிரஸ், அந்த கட்சிக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த கட்சி தலைவராக வந்தார். ஒரு படிக்காத ஒரு காமராஜர். அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் பண்ணிக்கிறார்கள். படிப்பு மட்டும்தான் முதல் மாணவனாக வருவது, 2வது மாணவன், 3வது மாணவனாக வருவது மட்டுமே கல்வி இல்லை. நம்மள மாதிரி மத்திய கல்வி அறிவு உள்ளவர்களும் பல சாதனைகளை புரியலாம். படிக்காத காமராஜர் இந்த அளவுக்கு காங்கிரஸ் தலைவராகவும் ஆல் இந்தியா லெவலில் பல பிரைம் மினிஸ்டர் உண்டாக்குறவர். இந்திய நாட்டு பிரைம் மினிஸ்டர் உண்டாக்குவர் காமராஜர். அதனால அவரை கிங் மேக்கர் என்பார்கள். கிங் மேக்கர்னா ஒரு ராஜாவை உண்டாக்குவது, ஒரு அரசியல் தலைவரை உண்டாக்குவது. படிக்காத மனிதரை காமராஜர் அவர்கள் இந்திரா காந்தியை பிரைம் மினிஸ்டராக ஆக்குவதற்கு அவர்தான் முக்கிய காரணம். அதுபோல் நாமும் படிப்பு நிச்சயமாக படிப்பு அவசியம். இந்த காலத்தில் படிக்காமல் நீங்க எங்கேயும் செல்ல முடியாது. எல்லா வகையிலும் எல்லா
எல்லா இடங்களையும் கல்விக்கூடங்கள் வந்து விட்டன. எங்க காலங்கள்லாம் அப்படி இல்லை. பல தூரத்துல இருந்து வருவாங்க. 4-5 கிலோமீட்டர் நடந்தே வந்து அமிர்தா ஸ்கூல் அங்கே இருந்து திருப்பூர்ல இருந்து படிக்க வருவார்கள். மொத்த கீழக்கரையிலேயே ஹைஸ்கூல் ஒன்று தான் இருந்தது. அமிர்தா நம்ம பாய் ஸ்கூல் இருந்தது. அமிர்தா பாய் ஸ்கூல் அது ஒன்று தான் கீழக்கரையிலேயே ஹைஸ்கூலாக இருந்தது. தொடக்க பள்ளிகள் 2-3 தான் இருந்தது. கிழத்தெருவில் ஒன்று, மேலத்தெருவில் ஒன்று, நடுத்தெருவில் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. தெருக்கு தெரு தொடக்கப்பள்ளி இருக்குது, ஊருக்கு பல ஹைஸ்கூல் இருக்குது. இது எல்லாத்துக்கும் முன்னோடி காமராஜர் தான். காமராஜர் ஆரம்ப பள்ளியிலே ஒரு திட்டம் போட்டு 2 கிலோமீட்டருக்குள்ள 5 கிலோமீட்டருக்குள்ள கல்விக்கூடங்கள் இருக்க வேண்டும் என்று கல்வியாளர்களை அழைத்து பல திட்டங்களோடு இதை ஆரம்பித்து செயல்படுத்தினார். அதுக்கு தேவையான பள்ளி மாணவர்களுக்கு தேவையான உணவு நேரத்தில் அவங்க பசி பட்டினியோடு அமர்வதை கண்ட காமராஜர் இன்னொன்று மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏன் உங்களுக்கு எந்த வகையிலேயும் மாணவர்கள் படிப்பு இடையூறு ஆகக்கூடாது என்பதற்காக மத்திய உணவு திட்டத்தை மிக கஷ்டப்பட்டு பட்ஜெட்ல இடமில்லாத காலத்தில், பட்ஜெட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வருடாந்திர செலவு திட்டங்களை கல்வியாளர்கள் மூலமாக அதை பிக்ஸ் பண்றது, எதுக்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்று. மத்திய உணவு திட்டத்துக்கு அவருக்கு எங்கிருந்தும் கொண்டு வர முடியல. இருந்தாலும் தைரியமாக அந்த திட்டத்தை ஆரம்பித்து பல செல்வந்தர்களை நாடி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வருஷம் விரிவுபடுத்தி அரசாங்கமே முழு தொகையை ஏற்கும் அளவுக்கு விட்டு சென்றார். பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதை விரிவுபடுத்தி சத்துணவாக மாற்றினார். கலைஞர் அவர்கள் புரோட்டீன், முட்டை, பருப்பு வகையை சேர்த்து அது மிகப்பெரிய ஒரு உலக அளவு திட்டமாக மாற்றினார். பல நாடுகளில் நமது மதிய உணவு திட்டத்தை பார்த்து வியப்பித்து ஆராய்ந்து அவர்கள் பள்ளியிலும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு திட்டங்களை மாணவர்களுக்காக தருகிறார்கள் என்றால், மாணவர்கள் சத்தோடு, உறுதியோடு, மனத்தோடு சாப்பாடை பற்றி நம்ம, அதாவது சாப்பாடுங்கிறது வந்து எல்லாரும் ஒன்று போல் கிடைக்கிறது அல்ல. சில குடும்பங்களில் அது சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சில குடும்பங்களில் சிரமமாக கஷ்டப்பட்டு உண்ணும் அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் மாணவர்கள் எல்லாம் சமமாக இருக்க வேண்டும், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று பசியாரும் திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் தான் காமராஜர். அந்த திட்டம் தான் இன்னைக்கு வரை கொண்டு வந்து இன்னைக்கு பல பள்ளிகளில் நல்ல மாணவர்கள் எதுவும் வீணாக சென்று விடாமல் படிப்பிலேயே ஆழ்ந்து, படிப்பிலேயே வளர்ந்து பண்பாளிகளாக உண்டாக்குவதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு காமராஜர். அதனாலேயே தமிழ்நாடு இந்தியாவில் கல்வியில் முதல் மாநிலமாக திகழ்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவிலேயே கல்வியில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. காரணம் என்ன? நமக்கு அந்த புதுதில் எப்படி வந்தது? விதையை போட்டது காமராஜ். அவர் போட்ட விதை தான் இன்றைக்கு நம்ம வந்து இந்தியாவிலும் உலக அளவிலும் கல்வியில் சிறந்து விளங்குகிறோம். இந்த கல்வியில் சிறந்து விளங்குவதனால் நம் மாணவர்கள் நன்றாக படித்து அமெரிக்கா செல்கிறார், யூரோப் செல்கிறார், ஆஸ்திரேலியா செல்கிறார், மலேசியா, சிங்கப்பூர், துபாய் என்று பல நாடுகளுக்கு சென்று கம்ப்யூட்டரிலும் மற்ற டெக்னிக்கல் கோர்ஸிலும் சிறந்து விளங்கி நம் நாட்டுக்கு பொருளாதாரத்தை கொண்டு வருகிறார். காரணம் என்ன? கல்வி. நம்ம மாஸ்டர் முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க, விளையாட்டுலாம் போனா பல முயற்சிகள் வேணும், பல நேரங்களை செலவிட வேண்டும். அந்த கல்வியில் முன்னேறுவதற்கு உங்களுக்கு இந்த கல்வி நேரங்களே சரியாக போகும். இந்த 6 மணி நேரம் எவ்வளோ கல்வியில் படிக்கிறீங்களா, அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி புரிந்து, ஆசிரியர் சொல்வது தெரிந்து அறிந்து புரிந்து நீங்கள் படிச்சுட்டா ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்க அவசியம் இல்லை. படிச்சுட்டா உங்களுடைய ஹையர் ஸ்கூலில் உங்களுக்கு அது எளிமையாக இருக்கும். சிறு வயசுலேயே நல்லா கற்றுக்கிட்டாக்க ஹையர் ஸ்டடீஸ் எளிமையாக இருக்கும். காலேஜில் சொந்தமாக எழுத பழகிவிடுவீர்கள். சொந்தமாக எழுத பழகிவிடுவீர்கள். நன்றாக நீங்கள் வெளியில் பல ஸ்ட்ரீம்ல நீங்கள் போகலாம். இன்ஜினியரிங் இருக்குது, மெடிக்கல் இருக்குது, காமர்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, பல ஸ்ட்ரீம்ல நீங்கள் போய் சாதிக்கலாம். அதனால மாணவர்களே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கல்வியில் இந்த கல்வி வளர்ச்சி நாள் உறுதியேற்று நன்றாக படிக்க நம் பெற்றோர்களுக்கு சிறந்த மகனாகவும் பள்ளிக்கு சிறந்த மாணவனாகவும் திகழ உறுதியேற்று நன்றாக படிக்குமாறு இந்த காமராஜர் பிறந்த தின விழாவில் உங்களை அனைவரும் கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் வழக்கம்